சிலை செய்வதற்கும் நிலை செய்வதற்குமான கதவு மரங்களை தேர்வு செய்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதில் ஒரு வழி அந்த மரங்களை தண்ணீரில் மிதக்க விட்டுருவாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த தண்ணியில் அந்த மரம் மிதந்துருச்சுன்னா மிதக்க போட்டால் கால் பகுதி தண்ணிக்குள்ளே போயிட்டு முக்கால் பகுதி மிதந்தா அந்த மரத்தினுடைய குணம் இது. அரைப்பகுதி மரம் தண்ணிக்குள்ளே முங்கிட்டு மீதம் அரைப்பகுதி தான் மேலே மிதக்கிறதா, அந்த மரத்தினுடைய குணம் இப்படி. முக்கால் பகுதி மரம் உள்ளே முங்கிட்டு கால் பகுதி தான் மேலே மிதந்தால் அந்த மரத்தினுடைய குணம் இப்படி. இதுதான் படைப்பிழப்பிக்கும் பொருந்தும். உண்மைக்குள் எவ்வளவு மூழ்குகிறோம், புனைவுக்குள் எவ்வளவு மிதக்கிறோம் என்ற வித்தை தெரிந்துவிட்டால் மிதப்பவனின் மோகம் மூழ்கிற ஈரத்தை உணரும், மூழ்கிற ஈரம் மிதக்கிற காற்றின் அனுபவத்தை ருசிக்கும். வேள்பாரி மிதந்து கொண்டே இருக்கிற பொழுது மூழ்கிக்கொண்டே இருக்கிற அனுபவத்தையும், மூழ்கிக்கொண்டே இருக்கிற பொழுது மிதந்து கொண்டே இருக்கிற அனுபவத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கும். பாரியை ஒரு முறை மட்டுமே வாசித்த வாசகன் ஒருபோதும் இருக்க மாட்டான். அது உணர்கிற அனுபவிக்கிற ஒரு பெரும் கடல். பாரியின் குடிகளுக்கும் பரம்புக்கும் பாரியின் தமிழ் போல் பறந்து கிடக்கிற இந்த வாழ்வில் வேள்பாரி தன்னுடைய பயணத்தை நெடுதூரம் வரை கொண்டு செல்லும். அனைவரும் பரம்பின் குடியாவோம். நன்றி, வணக்கம்.